என் பெயர் ராஜாய்ஸ்ரீ, 7ஆம் வகுப்பு மாணவி. உண்மையான செல்வம். ஒரு ஊர்ல ஒரு கிராமம் செழிப்பா இருக்கு. அந்த கிராமத்துல கௌதம்ன்ற ஒரு இளைஞன் இருக்கான். அந்த கௌதம்ன்ற இளைஞன் ரொம்ப புத்திசாலி. ஆனா அவங்க குடும்பம் வறுமையில இருக்காங்க. அப்போ அந்த ஊர்ல இருந்து ஒரு பணக்காரர் வராது. இந்த பணக்காரர் எனக்கு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல சொல்றாரு. அப்ப சொல்லும்போது நிறைய பேர் அந்த ஒரு தேர்வுல கலந்துக்கிறாங்க. இப்போ கலந்துக்கும் போது கௌதமும் இதுல கலந்துக்கிறான். அப்போ அந்த தேர்வு வைக்கும்போது அந்த பணக்காரர் சொல்றாரு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அங்க போயிட்டு வரேன், நீங்க அது வரைக்கும் இருங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்க அந்த பொற்காசுகள்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு ஒருத்தர் சொல்றான், இந்த பொற்காசுகள் நம்மளுக்கு ஒன்னு எடுத்தா என்ன தெரியாம போகுது, அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றான். மற்றவங்களும் அதை சொல்றாங்க. ஆனா கௌதம் மட்டும் அதை யோசிக்காம என்னோட ஒழுக்கம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த பெரியவர் வர்றாரு, பணக்காரர் வர்றாரு. உங்களுக்கெல்லாம் ஒரு ரகசியம் சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாரு. நான் இந்த பொற்காசுகளுக்கு அடியில ஒரு கேமரா வச்சிருந்தேன். அதுல இருந்து நான் பக்கத்து ரூம்ல இருந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னென்ன பேசுனீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப கௌதம் மட்டும் தன்னோட ஒழுக்கமே போதும்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால நான் கௌதமே அந்த கணக்கு விளக்காரர்களா பாக்குறதுக்கு அவனையே நான் எடுத்துக்கிறேன், நீங்களாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அந்த கௌதம் அந்த தம்பி இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு அந்த பணக்காரன். அந்த கௌதமும் போறான். உன்னோட அறிவை விட உன்னோட ஒழுக்கமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் உன்னை கணக்கு வழக்காரது பார்க்கறதுக்கு உன்னை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நன்றிங்க அப்படின்னு சொல்றா. இதோட குரல் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். கதையின் நீதி, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் நம்மளோட ஒழுக்கம் நம்மளுக்கு புகழையும் உயர்வையும் தேடி தரும். நன்றி.